நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியான்னு சொல்லக்கூடியது உலகத்திலே மிகப்பெரிய நாடுகள்ல ஒன்றா இருக்குது. ஸோ அதே இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே பெருமை மிக்கதாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்படி ஆட்சி செய்த மன்னர்கள்ல ஒன்று தான் இந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த மன்னர்கள். நிறைய இடங்கள்ல இவங்களோட ஹிஸ்டரியை பத்தி பேசுறதே இல்லை. ஆனாலுமே ஆப்பிரிக்கால பிறந்த மக்கள் இந்தியாவில் ராஜாவா, சேனாதிபதியா, எம்பர் பில்டர்ஸ் எல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ரியல் அஃப்ரோ இந்தியன்ஸோட ஹிஸ்டரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆராய போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து பெருங்கடல் பாதையை பயன்படுத்தி இந்திய நாட்டுக்குள்ள நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் இந்தியா ஆப்பிரிக்கா இடையில கடல் வழி வணிகம் ரொம்பவே வலுவாக இருந்துச்சு. ஸோ கப்பல்கள் மூலமாக மக்கள், பொருட்கள், படைகள் இதெல்லாம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியாவுக்கு வந்த ஆப்பிரிக்க மக்களை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சித்தி இல்லைன்னா ஹப்சின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. சில ஆப்பிரிக்கர்கள் அவங்களோட விருப்பத்தால தான் இந்தியாவுக்கு வணிகம் செய்யவும் வேலை பார்க்கவும் வராங்க. சிலர் பார்த்தீங்கன்னா திறமையான போராளிகளா இருந்ததால இந்திய அரசர்களோட படைப்பிரிவுல சேர்க்கப்பட்டாங்க. ஆனா வருத்தமான உண்மை என்னன்னா, அந்த காலத்துல நடந்த அடிமைத்தன வர்த்தகத்தால சில ஆப்பிரிக்கர்கள் அவங்களோட விருப்பமே இல்லாம பலவந்தமா இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. ஸோ இப்படி வந்தவங்க தான் பின்னால இந்தியாவோட வரலாற்றையே மாற்ற போறவங்களா மாறினாங்கன்னு சொல்லலாம். இப்படி இந்தியாவுக்கு வந்த ஆப்பிரிக்க மக்கள்ல பலர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல அடிமைகளாக தான் கொண்டு வரப்பட்டாங்க. ஆனா அவங்க பலவீனமானவர்களா இருக்கல. அவங்களோட உடல் வலிமை, துணிவு, போராட்ட மனப்பாங்கு இதெல்லாமே ரொம்பவே அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த காலத்துல போர்க்களத்துல குதிரை ஏறுதல், வாள், ஈட்டி, அம்பு பயன்படுத்துதல், படை ஒழுங்கு இது எல்லாத்துலயுமே இந்த ஆப்பிரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திறமையானவர்களா இருந்திருக்காங்க. ஸோ இதை கவனித்த இந்திய அரசர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அரசர்களாக இருந்தாலும் சரி, இவங்களாம் அவங்களோட படைப்பிரிவில் சேர்க்க ஆரம்பித்தாங்க. முதல்ல சாதாரண வீரர்களாக சேர்ந்தவங்க அதுக்கப்புறமா போர்களில் தைரியமாக முன்னணியில் நின்றதால மெதுவாக அவங்க உயர்வு பெற ஆரம்பித்தாங்க. அதாவது சாதாரண ஒரு வீரர்லேருந்து படைத்தலைவராகி பெரிய படைகளை கட்டுப்படுத்துகிற முக்கிய தளபதியாக மாறிக்கிட்டே வந்தாங்க. ஸோ அடிமையாக வந்தவங்க போர்க்களத்தில் அவங்களோட திறமையாலையும் மரியாதையாலையும் அதிகாரத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது தான் இந்தியாவோட ஹிஸ்டரியிலே மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கிச்சுன்னு சொல்லலாம். அடிமைகளாக வந்தவங்க பின்னால ஒரு ஹிஸ்டரியை உருவாக்குற வீரர்களாக மாறினாங்க. அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கா இந்தியா ஹிஸ்டரியிலே ஒரு மிக முக்கியமான ரொம்பவே சக்தி வாய்ந்த பேர் ஒன்று இருக்குது. அதுதான் மலிக் அம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாட்டில் பிறந்தவர். இளம் வயதிலே ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்டு இந்தியாவுக்கு பலவந்தமாக கொண்டு வரப்பட்டார். ஆனால் அவரோட வாழ்க்கை அதோட முடியலை. இந்தியாவில் அவர் அவருடைய அறிவு, துணிவு, போர்த்திறன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த காலத்தில் தெற்கான பகுதியில் அரசியல் குழப்பம் அதிகமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த மலிக் அம்பர்னு சொல்லக்கூடியவர் அவரோட படை அமைப்புல முக்கிய இடத்தை பிடித்தாரு. மிகப்பெரிய படைகளோட எல்லாம் நேரடியா மோதாம சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு எதிரிய சோர்வடைய செய்யற போர் முறையை பயன்படுத்தினாரு. ஸோ இந்த முறை காரணமா வட இந்தியாவோட பெரும் அரசருக்கு இவர் மிகப்பெரிய சவாலாக ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த மலிக் அம்பர் பாத்தீங்கன்னா நகரங்களை திட்டமிட்டு அமைச்சாரு. தண்ணீர் தேக்கங்களை உருவாக்கினாரு, கால்வாய்களை உருவாக்கினாரு. அவரால் உருவாக்கப்பட்ட பல நீர் அமைப்புகள் இன்னைக்கு வர காட்டியுமே இந்தியால பயன்பாட்டுல இருக்குது. ஒரு அடிமையாக வந்த மனிதன் அவரோட அறிவாலையும் துணிவாலையும் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியா மாறினாரு. ஸோ இதுதான் மலிக் அம்பரோட கதையோட மிகப்பெரிய அதிசயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டை இருக்கு. அதோட பேர் தான் ஜஞ்சீரா கோட்டை. ஸோ இந்த கோட்டை நிலத்துல கடலோட நடுவில் பாறைகள் மீது கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால அந்த காலத்தில் இந்த கோட்டையை கைப்பற்றுன்னு சொல்றது ஈஸியான வேலை கிடையாது, கிட்டத்தட்ட முடியாத காரியம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜஞ்சீரா கோட்டையை பல வருடங்களா, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா ஆப்பிரிக்க வம்சத்தை சேர்ந்த சித்தி அரசர்கள் தான் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. வட இந்தியாவோட பெரிய அரசர்கள், கடல் வழியா வந்த வெளிநாட்டு படைகள், பின்னால வந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாருமே இந்த கோட்டையை வெற்றி கொள்ள கைப்பற்ற நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால கைப்பற்ற முடியாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா,
இந்த கோட்டையோட கட்டமைப்பும் கடலால பாதுகாக்கப்பட்ட இடமும் அந்த சித்தி அரசர்களோட போர் திறனும் துணிவும் புத்திசாலித்தனமும் சொல்லலாம். ஸோ இதனால தான் இந்த ஜஞ்சிரா கோட்டை இந்தியாவோட ஹிஸ்டரியிலே ஒரு தோற்கடிக்க முடியாத கோட்டைன்னு சொல்லி பெயர் பெற்றிருக்கு. ஸோ இந்த கோட்டை ஆப்பிரிக்க அரசர்களோட சக்தியை உலகத்துக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியாவுக்கு வந்த ஆப்பிரிக்க மக்கள் பார்த்தீங்களா, அவங்களோட உடல் வலிமையால் மட்டும் முன்னேறலை, அவங்களோட அரசியல் அறிவு, நாட்டை நிர்வகிக்கிற திறன், மக்களோட பழகுற நுணுக்கம், இதை எல்லாத்துலேயுமே அவங்களோட திறமையை காட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் பல ஆப்பிரிக்கர்கள் போர் வீரர்களாக மட்டும் இல்லாமல் அரசர்களாகவும் முக்கிய ஆட்சி பதவிகளில் நியமிக்கப்பட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு முழு நாட்டை ஆட்சி செய்த அரசர்களாகவும் மாறினாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மாநிலங்களை பார்த்துக்கொள்கிற நவாப்களாக மாறினாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை நிர்வகிக்கிற முக்கிய அதிகாரிகளாக மாறினாங்க. ஸோ இவங்க இந்தியாவில் நிரந்தரமாக குடியேறி இங்குள்ள மொழி, உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவங்களோட கலந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய ஆப்பிரிக்க அடையாளத்தை மறக்காம அதையுமே பாதுகாத்தாங்க. ஸோ இந்த கலவையில தான் ஆப்பிரிக்க இந்திய சமூகம் உருவாகிச்சுன்னு சொல்லலாம். இது 2 கண்டங்களோட ஹிஸ்டரியை ஒன்னா இணைச்ச அழகான ஒரு சான்றுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வரலாம், இவ்வளோ முக்கியமாக இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த இந்த ஆப்பிரிக்கா இந்திய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கே தெரியாது. ஸோ இது ஏன் மறைக்கப்பட்டுச்சுன்னா இதுக்கான சில காரணங்கள் இருக்குது. முதலாவது என்னன்னா, இந்திய வரலாறு எழுதப்பட்டப்போ வெளிநாட்டு ஆட்சியாளர்களோட கண்ணோட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் இந்தியாவை ஆட்சி செய்தவங்க அவங்களோட ஆட்சியை முக்கியமாக காட்டத்தான் ஹிஸ்ட்ரியை எழுதியிருக்காங்க. ஸோ அதனாலேயே முகலாயர்கள், பிரிட்டிஷ் ஆட்சி இது பற்றின கதைகள் தான் அதிகமாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அவங்களுக்கு முன்னுக்கு அவங்களுக்கும் பக்கத்தில் ஆட்சி செய்த ஆப்பிரிக்க அரசர்களை அந்த ஹிஸ்ட்ரியில் பேசப்படவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த காரணத்தால் தான் இந்த ஹிஸ்ட்ரி மெதுவாக மறைக்கப்பட்டு ஒரு மறந்த வரலாறாகவே மாறிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி முழுமையாக மறைக்கப்படலைன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு கூட இந்தியாவில் குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த சித்தி சமூகத்தினர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஆப்பிரிக்க மூலத்தையும் இந்தியாவோட பாரம்பரியத்தையும் ஒன்றாக கலந்து வாழ்ந்து வராங்க. அவங்களோட உடை, இசை, நடனம், பேச்சு முறை இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆப்பிரிக்கா இந்த 2 கலாச்சாரத்தோட சாயலும் இருக்கும். இவங்களோட ஹிஸ்ட்ரி ஓவராலாக ஆப்பிரிக்கனோட ரூட்ஸையும் இந்தியனோட கல்ச்சரையும் 2யுமே கேரி பண்ணுற லிவிங் ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கு. ஸோ இது போல் இன்னும் உலகத்தில் இருக்கிற மர்மமான அண்ட் அதிசயமான ஹிஸ்ட்ரிஸ் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.